டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கெட்டிங் உன்னோட சாப்டர் நம்பர் 9. சாப்டர் நம்பர் 9 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி ஈக்குவேஷனோட டெஃபினிஷன் சொல்றாங்க. ஸோ வாட் டு மீன் பை ஈக்குவேஷன்? Equation combination of variables and constants. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் அப்படியே பேசணும். Equation combination of variables and constants, sir. Combination of variables and constant. Okay. அது பாலினாமியல் சொல்லணும்ல. காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ பாலினாமியல். Sir. Okay. அப்போ what is the link between or what is the difference between polynomial and equation? நீ சொன்ன மாதிரி காம்பினேஷன் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் கரெக்ட் தான். அப்போ பாலினாமியலுக்கு என்ன டெஃபினிஷன்? அது அதே தானே. ஆமாம் சார். அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, பாலினாமியல்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x ப்ளஸ் 10 இட்ஸ் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் ஏ பாலினாமியல். அதே ஈக்குவல் டு 0 போட்டுட்டிங்கன்னா ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டுன்னு வர இம்பார்ட்டன்ட் வேர்டு நம்ம இம்பார்ட்டன்ட் தட் இஸ் கால்ட் ஈக்குவேஷன். இது இல்லைன்னா இஸ் அ பாலினாமியல், இது இருந்ததுன்னா இஸ் எ ஈக்குவேஷன். இதில் என்ன டவுட் இருக்குதா? ஈக்குவேஷன் பாலினாமியல் இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லை. அந்த ஈக்குவேஷன்ல சொல்லு பூஜா. ஈக்குவல்ஸ் டு 0 இருந்தால் ஈக்குவேஷனா சார்? ஆமாம் ஈக்குவல் டு 0 மட்டும் இல்லை, நீ சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஈக்குவல் டு -10 இருக்கணும். ஈக்குவல் டு 0 மட்டும் இல்லை, ஈக்குவல் டுங்கிற ஒரு சிம்பிள் கண்டிப்பாக இருந்தாகும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கும். நீ சொன்ன கான்செப்ட் கரெக்டு. த காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் பாலினாமியல்னு சொல்லிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஓகே கரெக்ட். அப்போ ஈக்குவேஷன் கண்டிப்பாக ஈக்குவல் டு இருக்கணும். அது இந்த பக்கம் வந்து ஈக்குவல் டு 0 ஆயிரம் தான். என்னாச்சு? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட் ஈக்குவேஷன் அண்டு பாலினாமியல். இது ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க, இல்லை 9th ஸ்டாண்டர்ட்லேயே